யா அல்லாஹ் இந்த திக்ர் மஜ்லிஸை கபூல் செய்து எங்களுடைய துஆக்களை நீ ஏற்றருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நீ சிறந்த மன்னிப்பாளன், மன்னிப்பையே விரும்புகிறவன். எங்கள் பாவங்களை மன்னித்து யா அல்லாஹ் எங்களுடைய துஆக்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் செய்கிற பாவங்கள் குற்றங்கள் காரணமாக எங்களுடைய துஆக்களை நிராகரித்து விடாதே யா அல்லாஹ். எங்களுடைய ஹலாலான தேவைகளை அறிந்திருக்கிற யா அல்லாஹ் அந்த தேவைகளை நீ நிரப்பமாக ஆக்குவாயாக. எங்களுடைய பாவங்களை அறிந்திருக்கிற யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து கொள்வாயாக. எங்களுடைய குறைகளை அறிந்திருக்கிற யா அல்லாஹ் எங்களுடைய குறைகளை நீ சரி செய்து விடுவாயாக. எங்களுடைய வியாதிகளை நோய்களை அறிந்திருக்கிற யா அல்லாஹ் எங்களுடைய வியாதிகளை நோய்களை நீ சுகப்படுத்தி விடுவாயாக. யார் எங்களிடத்தில் துஆ செய்ய கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய தேவைகளை நீ பூர்த்தி செய்வாயாக. எங்கள் ரட்சகா எங்களுடைய குடும்பங்களில் பிள்ளை செல்வங்களை தந்தருள்வாயாக. நல்ல வரன்களை ஏற்படுத்துவாயாக. எங்கள் குடும்பத்தில் யார் வியாதியஸ்தர்களோ அவர்களுக்கு சஹத்தையும் சலாமத்தையும் ஆஃபியத்தையும் தந்தருள்வாயாக. கடன் தொல்லையிலிருந்து எங்களை விடுபடச் செய்வாயாக. கவலையிலிருந்தும் விசனத்திலிருந்தும் இயலாமையிலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் ஆட்சியாளர் அதிகாரிகளுடைய அடக்குமுறையிலிருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. எங்கள் ரட்சகா சாலை விபத்துகளிலிருந்து பாதுகாப்பாயாக. விஷக்கடிகள் விஷ ஜந்துகளுடைய கடிகளிலிருந்து பாதுகாப்பாயாக. படிகளிலே தவறி விடுவதிலிருந்தும் பாத்ரூமுகளில் வலிக்கு விழுவதிலிருந்தும் பாதுகாப்பாயாக. எங்கள் ரட்சகா நீரிலே மூழ்குவதிலிருந்தும் நெருப்பிலே எரிவதிலிருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. ஷைத்தான் எங்களை சூழ்ந்து கொள்வதிலிருந்து பாதுகாப்பாயாக. எங்களுடைய உடம்பிலே யா அல்லாஹ் நல்ல வலிமையை தந்தர் புரிவாயாக. எங்கள் சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பிலையும் யா அல்லாஹ் அந்த உறுப்புக்கான சக்தியை தந்தர் புரிவாயாக. எங்களுடைய பார்வைகளை ஒளியிளங்க செய்வாயாக. எங்களுடைய நாவிலே நல்ல விஷயங்கள் வெளிப்படுகிற பாக்கியத்தை தந்தருள்வாயாக. எங்களுடைய கரங்கள் மூலமாக நல்ல பேருக்கு நல்ல உதவி செய்கிற பாக்கியத்தை தந்தர் புரிவாயாக. நல்ல காரியங்களுக்காக, இபாதத்துகளுக்காக, வணக்க வழிபாடுகளுக்காக நடக்க எங்களுடைய கால்களுக்கு அருள் புரிவாயாக. எங்கள் ரட்சகா எங்களுடைய உடம்பிலே வெளி உறுப்புகள் உள்ளுறுப்புகள் எல்லா உறுப்புகளையும் நீ முழுமையான சுகத்தை தந்தர் புரிவாயாக. இறுதி மூச்சு வரை யா அல்லாஹ் நாங்கள் ஜடகாத்திரத்தோடு இருக்கிற பாக்கியத்தை தந்தர் புரிவாயாக. நின்று குனிந்து சஜ்தா செய்து உன்னை வலுத்தி வணங்குகின்ற பாக்கியத்தை தந்தர் புரிவாயாக. என்றும் யா அல்லாஹ் உனக்கு நன்றி செலுத்துகின்ற நன்மக்களிலே எங்களை நீ சேர்த்து கொள்வாயாக. யா அல்லாஹ் அதிகம் அதிகம் உன்னை தியானிக்கின்றவர்களே எங்களை நீ சேர்த்து கொள்வாயாக. யா அல்லாஹ் மக்களுக்கு எங்களை நல் வழிகாட்டிகளாக ஆக்கிய அருள் புரிவாயாக. நல் வழிபற்றவர்களாக எங்களை ஆக்கிய அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து கொள்வாயாக. எங்கள் பெற்றோருடைய பாவங்கள், எங்களுடைய மூதாதையருடைய பாவங்கள், எங்களுடைய குடும்பத்தினருடைய பாவங்கள், யா அல்லாஹ் சமீப காலத்தில் யாரெல்லாம் இறந்து விட்டார்களோ அந்த மௌத்தாக்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து கொள்வாயாக. எங்கள் ரட்சகா எங்களில் உயிரோடு இருக்கக்கூடியவர்களுக்கு நீடித்த ஹயாத்தையும் நல்ல சுகத்தையும் தந்தல் புரிவாயாக. யார் இறந்து விட்டார்களோ அவர்களுக்கு கருணை காட்டுவாயாக. எங்களுடைய பெற்றோர் நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கிற போது அன்போடு ஆதரவோடு கனிவோடு அக்கறையோடு எங்களை வளர்த்து ஆளாக்கியது போன்று யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோருக்கு நீ கருணை புரிவாயாக. அவர்களுடைய கபறுகளை சுவர்ண பூங்காவனங்களாக ஆக்கிய அருள் புரிவாயாக. எங்கள் ரட்சகா எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வாயாக. இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் எங்களுக்கு நன்மையை தந்த நரக அதாபிலிருந்து காப்பாற்றுவாயாக. சாதாரண சூட்டையே தாங்க முடியாது எங்களால், நரகத்தினுடைய சூட்டை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது எங்கள் ரட்சகா. வலா அக்வா அலா நாரில் ஜஹீமி, யா அல்லா ஜஹீமினுடைய நாரிலிருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக. அனைவருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அல்லா உயர்ந்த சோனபதியை தந்தல் புரிவாயாக. இந்த உலகத்திலே வாழும் காலம் நல்லவர்களாக எங்களை வாழச் செய்வாயாக. நல்லவர்களாகவே எங்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக. எங்கள் பிள்ளை பேரப்பிள்ளைகள் செல்வங்கள் மூலமாக எங்களுக்கு கண் குளிர்ச்சியை வழங்குவாயாக. மனைவி மக்கள் மூலமாக எங்களுக்கு குர்ரத் ஐன் என்கிற நூற சஷ்மி அந்த கண் ஒளியை கண் குளிர்ச்சியை தந்தல் புரிவாயாக. இறையச்சமுள்ளவர்களுக்கு எங்கள் வழிகாட்டிகளாக ஆக்கி அருள் புரிவாயாக. எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை தந்தல் புரிவாயாக. பல்வேறுபட்ட தீமைகளிலிருந்து தீங்குகளிலிருந்து சைத்தானுடைய ஊசலாட்டங்களிலிருந்து எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பாயாக. பிள்ளைகளுக்காக யார் யாரெல்லாம் துஆ செய்ய சொல்லியிருக்கிறார்களோ யா அல்லாஹ் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை தந்தல் புரிவாயாக. பிள்ளைகளுடைய பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக. எந்தெந்த பிள்ளைகள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு வெகு சீக்கிரம்
முழுமையான ஷிஃபாவை தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், யார் கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறார்களோ அவருடைய பிரசவத்தை நீ லேசாக்கி தந்தல் புரிவாயாக. எங்களுடைய குடும்பங்கள் பல்கி பெறுகின்ற பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக. மறுமை நாளிலே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்திலே நாங்கள் தலை நிமிர்ந்து நின்று அவர்களுடைய ஷஃபாத்திற்கு தகுதி பெற்றவர்களாக எங்களை ஆக்கி அருள்புரிவாயாக. அவர்களோடு சேர்ந்து நாங்களும் சொர்க்கம் செல்கிற பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸை மக்பூரான முபாரக்கான மப்ரூரான மஜ்லிஸாக ஆக்கிய அருள்புரிவாயாக. காலமெல்லாம் உன்னை திக்ர் செய்கின்ற பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக. ஸல்லி அலன் நபி ஸய்யிதனா முஹம்மது வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன்.